2000 ஆண்டுகளாக யாரும் கூட செல்லாத ரகசியம். அதை தேடியவர்கள் உயிரோடு திரும்பவில்லை. யார் அந்த மர்ம உருவம்? எதற்காக அவர்களுக்கு 3 கட்டளைகளை விதைத்தது? அவர்கள் அந்த தெய்வீக கற்களை பெற்றார்களா? ஏன் அந்த கொடூர மிருகம் அவர்களை ஏன் தாக்கியது? வாருங்கள், சோழர்களை காண நாமும் செல்வோம். எபிசோடு 2. மர்ம குறியீடுகளை படித்துவிட்டு வெளியே வரும்பொழுது ஆள் உயர உருவம் அவர்கள் முன் வந்து நிற்கிறது. அதன் முகம் தெளிவாகத் தெரியவில்லை. ஆனால் அதன் குரல் காட்டின் அமைதியை கிழித்தது. நிறுத்துங்கள் என்றது அந்த உருவம். அதன் குரல் பல ஆண்டுகளாக பேசாதது போல் கரகரப்பாக இருந்தது. இந்த இடத்திலிருந்து திரும்பி சென்று விடுங்கள். இது உங்களுக்குரிய இடமல்ல. மூவரும் தைரியமாக முன்னே வந்து, நாங்கள் யார் என்று தெரியாமல் எங்களை தடுக்க நீ யார்? நாங்கள் சோழர்களின் ரகசியத்தை தேடி வந்திருக்கிறோம் என்றனர். அந்த மர்ம உருவம் மெல்லச் சிரித்தது. உங்களைப் போல் ரகசியத்தை தேடி வந்தவர்களின் கதி என்ன ஆனது என்று பாருங்கள் என்று கூறியபடி தனது கையை அருகிலிருந்த பாறை இடுக்கிற்கு நீட்டியது. அங்கே மனித எலும்புக்கூடுகள் குவியலாக கிடந்தன. அதிர்ச்சியில் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிறிதும் அசராமல், அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்திருக்கலாம், நாங்கள் அப்படியல்ல என்றனர். அவர்களின் அசைக்க முடியாத தைரியத்தை கண்டு அந்த மர்ம உருவம் வியந்தது. சரி, உங்கள் தகுதியை நான் சோதிக்கிறேன் என்றது. இந்த தீவில் 3 தெய்வீக சக்திகள் 3 விலங்குகளிடம் அடைக்கலமாக இருக்கின்றன. அந்த 3 சக்திகளையும் கற்களின் வடிவில் நீங்கள் என்னிடம் கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை. அந்த உயிரினங்களுக்கு சிறு தீங்கும் விளைவிக்கக்கூடாது. அவை மனமுவந்து அந்த கற்களை உங்களுக்கு தர வேண்டும். மர்ம உருவம் தனது 3 கட்டளைகளை விதித்தது. முதல் சோதனை. அங்கே தெரியும், அந்த பெரிய மலையின் உச்சியில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அதன் அருகில் பழமையான சிம்மா என்ற சிங்கம் ஒன்று வாழ்கிறது. அதன் வயிற்றில் இருக்கும் சிவப்பு நிற மாணிக்க கல்லை நீ பெற்று வர வேண்டும் என்று சசியை நோக்கி சொன்னது. 2வது சோதனை நிலாவுக்கு. இந்த அடர்ந்த காட்டுக்குள் 1000 கருநாகங்கள் மத்தியில் அவற்றின் அரசனான நாதர் என்ற கொடூரமான கருநாகம் இருக்கிறது. அதன் வயிற்றில் இருக்கும் நீல நிற தெய்வீக கல்லை நீ பெற்று வர வேண்டும். 3வது சோதனை அபிமனுக்கு. காட்டின் மறுபுறம் மலைகளுக்கு நடுவே இருக்கும் பழமையான ஏரியில் மரதன் என்ற ராட்சத முதலை வாழ்கிறது. அதன் வயிற்றில் இருக்கும் பச்சை நிற மரகத கல்லை நீ பெற்று வர வேண்டும். மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இது இயலாத காரியம் என்று தெரிந்தாலும் அவர்கள் சோழரின் ரகசியத்தை அடையும் உறுதியில் இருந்தனர். சசி நீண்ட தூரம் சென்று அந்த ஆலமரத்தை அடைந்தான். தனது பையில் இருந்த கருவிகளுடன் சிங்கத்தின் குகையை பார்த்தான். அந்த சிங்கம் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக ஒரு சிறு குன்றைப் போல படுத்திருந்தது. அதை வன்முறையால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த சசி தனது எலக்ட்ரானிக் திறனை பயன்படுத்தினான். தனது பையிலிருந்து ஒரு சிறிய டிவைஸை எடுத்தான். அது உயர் அதிர்வெண் அலைகளை எழுப்பக்கூடியது. சிங்கத்தின் உடலை ஸ்கேன் செய்து கல்லின் அலையை இருப்பிடத்தை கண்டறிந்தான். பின்னர் அந்த டிவைஸை இயக்கி மிக குறைந்த அதிர்வெண்ணில் ஒருவித மயக்க அலைகளை எழுப்பினான். அந்த அலைகள் சிங்கத்திற்கு எந்த வலியையும் தராமல் அதன் தசைகளை மெதுவாக தளர்த்தியது. சில நிமிடங்களில் அந்த சிங்கம் எழுந்து நின்று அவனை பார்த்து வாயை திறந்தது. அந்த சிவப்பு மாணிக்க கல் தானாகவே உருண்டு வெளியே வந்தது. சசி கல்லை எடுத்துக்கொண்டு அமைதியாக வெளியேறினான். நிலா அடர்ந்த காட்டுக்குள் சென்றாள். எங்கு பார்த்தாலும் பாம்புகள் ஊர்வதை அவள் கால்கள் உணர்ந்தன. அவள் கண்கள் மூடி யோசித்தாள். அப்பொழுது அவளுக்கு நாகத்திற்கு மோகினி நடனம் பிடிக்கும் என்பதை ஒரு பழைய புத்தகத்தில் படித்தது ஞாபகம் வந்தது. தனது நடனத்தை தொடங்கினாள். அவளது சலங்கை ஒலி அந்த பாம்புகளின் சீற்றத்தை மெல்ல மெல்ல குறைத்தது. அவள் ஆடிய நடனம் சாதாரண நடனம் அல்ல. அது நாகங்களை வசியப்படுத்தும் ஒரு மாய நடனம். அவளது அசைவுகளில் மயங்கிய நாகங்கள் அவளுக்கு வழிவிட்டன. இறுதியாக 1000 நாகங்களுக்கு மத்தியில் ஒரு மாபெரும் நாதர் என்ற நாகம். அதன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. ஆனால்
நிலாவின் நடனத்தை கண்டதும் அதன் கோபம் தணிந்தது. தனது தெய்வமான நாகமோகினியே நேரில் வந்து நடனம் ஆடுவதாக அது நம்பியது. அவளது தெய்வீக நடனத்தில் மயங்கிய நாதர் அவளது காலடியில் பணிந்து தனது வாயிலிருந்து பிரகாசமான நீல நிற கல்லை கக்கிக் கொடுத்தது. நிலா அதை பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டாள். அபிமன் அந்த பழமையான ஏரியை அடைந்தான். ஏரியின் நடுவே ஒரு பயங்கரமான நீர்ச்சூழல் உருவாகி சுற்றியிருந்த சிறிய மீன்களையும் ஆமைகளையும் உள்ளே இழுத்து கொண்டிருந்தது. அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். தான் வந்த நோக்கத்தை மறந்து முதலையிடமிருந்து கல்லை வாங்குவதை விட அந்த அப்பாவி உயிரினங்களை காப்பாற்றுவதே முக்கியமாகப்பட்டது. அவன் தன் பலம் முழுவதையும் திரட்டி எரிக்கரையில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாறையை தள்ளினான். பாறை மெல்ல மெல்ல அசைந்து பலத்தால் ஏரிக்குள் விழுந்தது. அது சரியாக நீர்ச்சுழலின் மையத்தில் விழுந்ததால் சுழலின் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு நீர் அமைதியானது. இதை கண்ட அந்த ராட்சத முதலை அபிமனின் சுயநலமில்லாத வீரத்தையும் கருணையையும் கண்டு வியந்தது. அது மெல்ல நீந்தி அபிமன் அருகே வந்து அபிமன் கண்ணை பார்த்தது. அவன் வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு தனது வாயை திறந்து பளபளக்கும் பச்சை நிற மரகத கல்லை அவனிடம் கொடுத்தது. மூவரும் கற்களை பெற்று நோக்கி வந்து அந்த மர்ம உருவத்திடம் அந்த கற்களை நீட்டினர். இனிதான் காலத்தின் பயணம் ஆரம்பம் என்றது. அப்பொழுது திடீரென ஒரு கரும்புகை சூழ்ந்து அவர்களை மொத்தமாக மறைத்தது. அதன் வேகம் குறைவதற்குள் அவர்கள் மூவருக்கும் முன் ஒரு ராட்சத கொடூர மிருகம் அவர்கள் முன் நின்றது. அதிர்ச்சியில் மூவரும் உறைந்தனர். திடீரென அந்த மிருகம் அவர்களை தாக்கி கற்களை பறித்து சென்றது. மூவரும் நிலைகுலைந்து கீழே விழுந்தனர். இந்த சீரியஸை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.